இங்க பாரு சிலுவண்டு, என்னால திரும்ப திரும்ப ஸ்கூலுக்கெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது. ஏதோ அன்னைக்கு ஹெல்ப் கேட்ட, சரி பாவம் பச்சை புள்ள கேட்குறியேன்னு வந்தேன். இதவே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்க. பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ரவுடின்னு நினைப்பாங்க. அடிங்க அடியே, நீ ரவுடி தானே ரவுடி? அது ஒன்றும். அன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போற. எந்த ஃப்ரெண்டுக்கு? என் ஃப்ரெண்டுக்காக ஒரு அங்கிள் அடிக்கணும். அடிக்கணுமா? அடிப்பியா? பாப்பா, நான் அடியாலெல்லாம் இல்ல. எத்தனை தடவை சொல்றது? விட்டா என் கழுத்துல அடியாள்னு போடு மாட்டி விட்டு வாடகை கூட்டு சம்பாதிப்ப போல. என்னாலாம் யாரையும் அடிக்க முடியாது. பணம் தரேன் ரவுடி, நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். 4 அடி அடிச்சு பயமுறுத்தினா போதும். அதெல்லாம் முடியாது. நீ வேற ஆளை வச்சு பாத்துக்க போ. நான் கிளம்புறேன். ரவுடி சொன்னா கேளு ரவுடி. அதெல்லாம் முடியாதா? ரவுடி ரவுடி. இவகிட்ட எல்லாம் வாங்கி கட்டுறதுக்கு பேசாம ஊரை விட்டு ஓடிடலாம். சிவா, என்னாச்சுடா இன்னைக்குமா? போ ரவுடி போ. ஒரு நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண கூட உன்னால முடியாதுல்ல, அப்புறம் ஏன் நீனு ரவுடியா இருக்க? வேஸ்ட். உன்னெல்லாம் நம்பி நல்ல ரவுடின்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? டேய் சிவா, அழாதடா. நான் போய் என்னன்னு கேக்குறேன். வேண்டாம் கனி, அவரை குடிச்சிருக்காரு. பாவலடா உங்க அம்மா. ஆமா கனி, டெய்லியும் இன்னைக்கும் 2 நேரம் காலையில அடிக்கிறாரு, நைட்டும் அடிக்கிறாரு. எப்படிலாம் அம்மா அழுதாங்க தெரியுமா? நான் பெரியவனாந்தா அவர்கிட்ட போய் சண்டைக்கு போவேன். இப்ப நான் அவர்கிட்ட போனாலே காலையில எத்தி உதைக்கிறாரு. சரி விட்ரா. இந்த ரவுடி இல்லைன்னா என்ன, ஏரியால ஆளா இல்லாம இருப்பாங்க. நான் கண்டிப்பா யாரையாவது கூட்டிட்டு வந்து உங்க அப்பா மிரட்டுறேன். நீ தைரியமா இரு.